ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சித்தாள் 13. இதில் 6லேருந்து 10வது கொஷின் வழி 5 கொஷின் நம்ம பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 6வது, ராஜு கடையில் சில காய்கறிகளை வாங்கினார். காய்கறிகளின் விலை பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், காய்கறிகள் குத்துக்கிறாங்க, அந்த எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதோட விலை இங்கே குத்துக்கிறாங்க. கொஷின் பாருங்கள். அவர் எந்த 2 காய்கறிகளை ரூபாய் 70க்கு வாங்கியிருப்பாருன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது 70 ரூபா வரணும். 2 காய்கறி கூட்டினா நம்மளுக்கு 70 ரூபா வரணும். அப்போ பாருங்கள், இங்கே ஆப்ஷனில் என்னென்ன குத்துக்கிறோம், 4 ஆப்ஷன் குத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி குத்துக்கிறோம். அப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு தக்காளி இங்கே இருக்குது. அப்போது இதோட விலை நீங்கள் ரெண்டுமே கூட்டணும். அப்போ பாருங்கள், 39.75 44.75. அப்போ இது கூட்டினிங்கன்னா பாருங்கள், 5 5 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. அப்போ 7 7 14, 14ஓட 1 கூட்டினிங்கன்னா 15க்கு 5 மீதி இங்கே 1 வரும். இந்த புள்ளி அப்படியே வரட்டும். இங்கே பாருங்கள், 1 9 கூட்டினிங்கன்னா 10, 10ஓட 4 கூட்டினிங்கன்னா 14க்கு 4 மீதி 1. அப்போ 1 3 கூட்டினிங்கன்னா 4, 4ஓட 4 கூட்டினிங்கன்னா 8. அப்போ என்ன வருது, 84.50 பைசான்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இது தவறு. அதுக்கப்புறம் 2வது ஆப்ஷன் பாருங்கள், தக்காளி மற்றும் பட்டாணின்னு குத்துக்கிறாங்க. அப்போது தக்காளியும் பட்டாணியும் நம்ம கூட்டணும். அப்போ தக்காளியோட விலை எவ்வளோ, 44.75. பட்டாணி பாருங்கள் எவ்வளோ, 31.35. அப்போ இது கூட்டுங்க பாருங்கள். 5 5 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1ஓட 7 கூட்டினிங்கன்னா 8, 8ஓட 3 கூட்டினிங்கன்னா 11க்கு 1 மீதி இங்கே 1. இந்த புள்ளி அப்படியே வரும். பாருங்கள், 1 4 கூட்டினிங்கன்னா 5, 5ஓட 1 கூட்டினிங்கன்னா 6, 4 3 கூட்டினிங்கன்னா 7. அப்போ இங்கே பாருங்கள், 76.10 பைசான்னு வருது. அப்போது இதுவும் வராது. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் பாருங்கள், காலிஃப்ளவர் மற்றும் கேரட். அப்போது இந்த காலிஃப்ளவரும் கேரட்டும் நம்ம கூட்டி பார்க்கணும். அப்போ பாருங்கள், காலிஃப்ளவருக்கு எவ்வளோ, 45.75. கேரட் 25.25. அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள், 7 5 5 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1ஓட 7 கூட்டினிங்கன்னா 8, 8ஓட 2 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1 5 கூட்டினிங்கன்னா எவ்வளோ, 6, 6ஓட 5 கூட்டினிங்கன்னா 11 மீதி 1. 1ஓட 4 கூட்டினிங்கன்னா 5, 5ஓட 2 கூட்டினிங்கன்னா 71 வருது. அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 71 வருது. அப்போது இதுவும் தவறான ஆன்சர். அவங்க 70 ரூபான்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுவும் தவறு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாருங்கள், தக்காளி மற்றும் கேரட். அப்போது தக்காளி விலையும் கேரட் விலையும் நம்ம கூட்டணும். அப்போ தக்காளியோட விலை பாருங்கள், இது தக்காளி 44.75 கூட்டல் கேரட் 25.25. அப்போ இது கூட்டினிங்கன்னா பாருங்கள், 5 5 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1ஓட 7 கூட்டினிங்கன்னா 8, 8ஓட 2 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. இங்கே புள்ளி வரும். பாருங்கள், 4 1 கூட்டினிங்கன்னா 5, 5ஓட 5 கூட்டினிங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1ஓட 4 கூட்டினிங்கன்னா 5, 5ஓட 2 கூட்டினிங்கன்னா 7. அப்போ பாருங்கள், இது 70 ரூபா கரெக்டாக வருதுங்களா. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா தக்காளி மற்றும் கேரட். 7வது கொஷின், மணி கீழே உள்ள சட்டைகள் போல தைக்கப் போகிறார். ஒரு சட்டை தைக்க 1.25 மீட்டர் துணி தேவை எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த சட்டைகளை அனைத்தையும் தைக்க எவ்வளவு துணி தேவைப்படும். ஒரு சட்டை தைக்கிறதுக்கு இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எவ்வளோ படம் குத்துக்கிறாங்க, அவ்வளோத்துக்கு எத்தனை துணி தேவைப்படும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இங்கே எவ்வளோ குத்துக்கிறாங்க, அதோடு இது நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போது 6 குத்துக்காங்க. 6 பெருக்கல் இது நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 6 பெருக்கல் 1.25. அப்போ பெருக்குனிங்கன்னா 6 5 30க்கு 0 மீதி 3. 6 2 12, 12ஓட 3 கூட்டினிங்கன்னா 15 மீதி 1. மறுபடியும் 6 1 6, 6ஓட 1 கூட்டினிங்கன்னா 7. அப்போது 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ பாருங்கள், 7.50 மீட்டருன்னு வரும். அப்போது 7.50 புள்ளிக்கு அப்புறம் 0 வரதுனால இது எதுவுமே மதிப்பு இல்லாதனால 7.5 மீட்டருன்னு வரும் ஆன்சர். அப்போ பாருங்கள், 7.5 மீட்டர் இங்கே குத்துக்கிறாங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள், ராம் வீட்டிற்கும் அவள் பள்ளிக்கும் இடையான தூரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள. அவள் தனது வீட்டிலிருந்து பள்ளியை அடைய எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறாள். அப்போது
இது வீடு, ராமுவின் வீடு. இது இங்கே இதுலேருந்து இங்கே பள்ளி போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இங்கே தூரம் ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள் 0.500. அப்போது இது பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் இருக்குது. அப்போது இந்த புள்ளிக்கு நம்ம கரெக்டாக போடணும். அப்போ பாருங்கள் 5.75 வருது. அப்போது இது ரெண்டும் நம்ம கூட்டணும். அப்போது இங்கே 3வது நம்பர் எதுவுமே இல்லாதனால நீங்கள் 0ன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிங்க பாருங்கள் 0 0 கூட்டிங்கன்னா 0, 0 5 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 7 கூட்டினீங்கன்னா 12க்கு 2 மீதி 1, 1ஓட 0 கூட்டினீங்கன்னா 1, 1ஓட 5 கூட்டினீங்கன்னா 6. அப்போது 6.250 கிலோமீட்டருன்னு வரும். அப்போது 25க்கு இங்கே 0 இருக்கிறதுனால புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தால் எதுவுமே மதிப்பு கிடையாது லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா. அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா 6.25 கிலோமீட்டருன்னு வரும் ஆன்சர். அப்போது எங்கே கொடுத்துக்குறாங்க, இங்கே கொடுத்துக்குறாங்களா, இதுதான். அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் 3வது ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 9வது கொஷின். 3 சிறுமிகளின் எடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கலா பாருங்கள் 35.657 கிலோகிராம், ராணி வந்து 35.57 கிலோகிராம், லதா வந்து 35.9 கிலோகிராம். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. அப்போது இது 3 பேரோட அவங்க எடை சொல்லியிருக்காங்க. இப்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், கலா மற்ற 2 சிறுமிகளை விட அதிக எடை கொண்டவள். கலா பாருங்கள், இது கலா, இது 2ஐ விட இவ அதிகமாக எடை கொண்டவள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே 35 இதுவும் 35 தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 65 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 57 இருக்குது. இது 2ஐ விட இது பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இவங்க தான் சின்னவங்க, இவங்க தான் பெரியவங்க, இதை விட இவங்க பெரியவங்க. அதனால இந்த கூற்று வந்து தவறு, அது வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், லதா மற்ற 2 சிறுமிகளை விட குறைவான எடை கொண்டவள். அதுக்கப்புறம் பாருங்கள், லதா என்ன சொல்லியிருக்காங்க, இது 2ஐ விட இவ குறைவானவன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது புள்ளிக்கு அப்புறம் பாருங்கள், இங்கே 9 வருதுங்களா ஃபஸ்ட்டு ஸ்தானம், இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஆனால் இது 2 தான் குறைவு, இதுதான் அதிகம். அதனால அவங்க குறைவுன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த கூற்று கூட தவறு. அதுக்கப்புறம் 3வது கூற்று பாருங்கள், என்ன சொல்லுங்க, ராணி கலாவை விட 600 கிராம் குறைவான எடை கொண்டவள் இருக்காங்க. அப்போ இந்த கூற்று கூட தவறு. அதுக்கப்புறம் 4வது கூற்று பாருங்கள், லதா ராணியை விட 330 கிராம் அதிக எடை கொண்டவள். லதா வந்து ராணியை விடன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது லதாலேருந்து நம்ம ராணி கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சிடும். அப்போ பாருங்கள் 35.9, இது வந்து 35.57. அப்போ இது கழிக்கணும். நம்ம கழிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே நம்பர் இல்லாதனால நம்ம 0ன்னு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 0ல் 7 போகாது. அதனால் இங்கேருந்து இது கடன் வாங்கணும், 10 ஆகிடும், இது 8 ஆகிடும். அப்போ பாருங்கள், 10ல் 7 போச்சுன்னா 3, 8ல் 5 போச்சுன்னா 3, இங்கே 0.0ன்னு வரும் சரிங்களா. அப்போ பாருங்கள் 0.33ன்னு வருது. ஆனால் இங்கே பாருங்கள், கொஷினில் கிலோகிராமில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே கிராமுன்னு சொல்லியிருக்காங்க. கிராமாக மாற்றினீங்கன்னா பாருங்கள், 1000ஆல் வகுத்தினப்போ 1000ஆல் வகுத்திங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குதுங்களா, இது 1 2 இன்னொன்று இல்லாதனால நம்ம 0ன்னு சேர்த்துக்கணும். அப்போ 330ன்னு வரும் கிராமு. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4வது தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 10வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் எந்த வகுத்தல் கூற்று இதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், 113.45 வகுத்தல் 2.9க்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு எந்த வகுத்தல் இதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இங்கே 11 புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வந்திருக்குங்களா. அப்போ இதில் வந்திருக்குதுன்னா இதுலேயும் வந்திருக்குன்னு ஒரு ஸ்தானம். அப்போது இது ஒரு ஸ்தானம் வந்துச்சுன்னா இது 0.29 வரும். ஆனால் இங்கே பாருங்கள் 0.021. அப்போது இங்கே 0 ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குறாங்க. அப்போ இதுக்கு வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி கொடுத்துக்குறாங்க. அப்போ இதுவும் 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி வந்துச்சுன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இன்னொன்று வந்து 0 இல்லாதனால நம்ம 0 சேர்த்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 0.02ன்னு வரும். அப்போது இங்கே பாருங்கள் 290ன்னு கொடுத்துக்குறாங்க. அப்போ இதுவும் தவறு. அதுக்கப்புறம் இது பாருங்கள்,
புள்ளி வந்து 3க்கு அப்புறம் இருக்குது. ஆனால் இங்கே 4க்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்தானம் தள்ளின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கேயும் பாருங்கள், ஒரு ஸ்தானம் நீங்கள் புள்ளி தள்ளிங்கன்னா 29ன்னு வரும் இது. அப்போது இந்த ஆப்ஷன் இவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அதே 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, புள்ளி இங்கே இருக்குதுங்களா, 2 ஸ்தானம் தள்ளினா தான் இந்த நம்பராக வரும். அதே இங்கே 2 ஸ்தானம் நீங்கள் தள்ளிங்கன்னா 1 0 290ன்னு வரும். ஆனால் இங்கே 29 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி இதுவும் புள்ளி, இதுவும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி கரெக்டாக கொடுத்ததுனால 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு.